Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து விடலாம். நாட்டு மக்களுக்காக இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாரதிராஜா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இரண்டாவது முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஏற்கனவே இன்று காலை முதல் பல்வேறு டெவலப்மெண்ட், குறிப்பாக சொல்லணும்னா நேற்று போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு முழுமையாக அமைதி திரும்பிவிட்டது என்று முடிவான பிறகு இன்று காலை உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. முப்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என இன்று காலை பிரதமர் மோடி அவர்கள் அனைவருடனும் ஆலோசனை நடத்தினார். இதை தொடர்ந்து இந்திய விமானப்படை தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்தது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. அடுத்த கட்டமாக இன்று மாலை 6 மணிக்கு மேல் பேச இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனிடையே 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக முழுமையாக தற்போது ஏனென்றால் தாக்குதல் அனைத்துமே முடிந்துவிட்டது. எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு தீவிரவாதம் அழிக்கப்பட்டிருக்கிறது, பாகிஸ்தானின் நிலை என்ன, இந்தியா எவ்வளவு பலமாக தாக்கியது பாகிஸ்தானை என்ற விவரங்களை எல்லாம் தெரிவிக்க வாய்ப்பிருக்கிறது. இவற்றை தாண்டி அடுத்த கட்டமாக என்ன இருக்கும்? ஏனென்றால் இன்று பேசும்போது கூட ராணுவ தளபதி காவ் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். அடுத்த போர், அதாவது இனிமேல் போர் வந்தால் இது இந்த முறையை கையாளப்படாது, அப்போது வேறு மாதிரி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். எனவே அது தொடர்பான பல விஷயங்களை பேச, நாட்டு மக்களை உற்சாகப்படுத்த, இது கிட்டத்தட்ட போர் அளவுக்கு சென்றாலும் கூட போர் இல்லை இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது, இது தீவிரவாதிகளுக்கு எதிரானது, பாகிஸ்தான் ராணுவத்திற்கோ அந்நாட்டு மக்களுக்கோ எதிரானது அல்ல என்பதால் தற்போது இது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு போராகத்தான் பார்க்க வேண்டும். பயங்கரவாதம் எவ்வளவு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம், இதை நாட்டு மக்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் இன்று மாலை 8 மணிக்கு உரையாற்ற வாய்ப்பிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.